ரைட் 2024 பாஸ் பேப்பரை பாருங்க. முதலாவது கேள்வி, அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதிக கணியம் பின்வரவற்றில் யாது? இதில் வந்து பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலி வந்து உங்களுக்கு யூனிட்டும் வரும் பரிமாணம் வரும். ஈக்குவல்ஸ் ஹெச்எஃப்னு எடுத்தீங்கன்னா இந்த ஹெச் என்ன வரும், இஓஎஃப் வரும். ஸோ ஜூல் செகண்ட் வரும், யூனிட் வரும் பரிமாணமும் வரும். ரெண்டாவது பரப்பிழிவை, அதுக்கும் யூனிட்டும் வரும் பரிமாணம் வரும். ஸோ டி ஈக்குவல்ஸ் எஃப்ஓஎல்னு எடுத்தீங்கன்னா இந்த நியூட்டன் மீட்டர் -1 வரும், யூனிட் வரும் பரிமாணம் வரும். மூணாவது சக்தி உங்களுக்கு தெரியும், யூனிட்டும் வரும் பரிமாணம் வரும். நாலாவது தொடர்பு வேகம் வந்து ஒரு வேகம் சார்பாக இன்னொரு வேகம். ஸோ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை கழிக்க போறீங்க. ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை கழிச்சா வந்து யூனிட் வந்து வெட்டுப்படாது, யூனிட்டும் வரும் பரிமாணமும் வரும். ஒன்லேருந்து ஒன்று கழிச்சா யூனிட் வரும், அதே மாதிரி பரிமாணமும் வரும். ஓகே, ஒன்லேருந்து ஒன்று பிரிக்கக்குள்ள தான் பிரிப்படும், ஒன்லேருந்து ஒன்று கழிக்கக்குள்ள வந்து அப்போ தொடர்பு வேகத்துக்கும் யூனிட்டும் வரும் பரிமாணமும் வரும். ஒன்லேருந்து ஒன்று கழிக்க போறீங்க. ஓகே, அஞ்சாவது வந்து ஒளிச்செறிவு மட்டம், 1000 யூனிட் வந்து டெசிபிள், அதுக்கு வந்து பரிமாணம் வராது. ஸோ அதுதான் ஆன்சர், அஞ்சாவது ஆன்சர். ஓகே ரைட். ரெண்டாவது கேள்வி, ஒரு வேனியர் இடுக்கியில் பிரதான அளவிடையின் 1 சென்டிமீட்டரில் 20 உபபிரிவுகள் உள்ளன. பிரதான அளவிடையின் 19 உபபிரிவுகளின் நீளம் 20 வேனியர் அளவிடை பிரிவுகளாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இடுக்கியின் இழிவெண்ணிக்கை. ரைட். ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பிரதான அளவிடையின் 1 சென்டிமீட்டரை உங்களுக்கு 20 உபபிரிவுகளாக பிரிச்சிருக்காங்களாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க மெயின் டிவிஷன் எடுத்துட்டீங்கன்னு காணுங்க. ஒரு மெயின் டிவிஷன், என்ன வரும், 1 சென்டிமீட்டரை 20 உபபிரிவுகளாக பிரிச்சா 1 சென்டிமீட்டர் கீழே வந்து 20 வரும். ஓகே, இதான் ஒரு மெயின் டிவிஷன். ஸோ 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். ஸோ உங்களுக்கு என்ன வரும், இவ்வளோ மில்லிமீட்டர்னு வரும். ஸோ 0.5 மில்லிமீட்டர்னு வரும் ஒரு மெயின் டிவிஷன். ரைட். இப்போ நீங்க காணணும் இழிவெண்ணிக்கை. ஸோ லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 மெயின் டிவிஷனின் கீழ், ஓகே, அதன் கீழே நம்பர் ஆஃப் வேனியர் டிவிஷன் வரும். ஓகே, நம்பர் ஆஃப் வேனியர் டிவிஷன் வரும். ஓகே, 1 மெயின் டிவிஷன் வந்து இந்த கண்டிருக்கீங்க 0.5 மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் வேனியர் டிவிஷன் வந்து அதில் தந்திரிக்கி பாருங்க 20. ஓகே, இப்போ சுருக்குனீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ 0.5 20 பிரிச்சிங்கன்னா 0.025 வரும் மில்லிமீட்டர். ஆன்சர் வந்து முதலாவது. ரைட். மூணாவது கேள்வி, ஒரு எரிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் 1/4 ஆகும். கிடையுடன் எரிபடையின் எரிய கோணம் யார்? ரைட். நீங்க இப்படி எரியிறீங்களா இருந்தா இந்த உயர்ந்தபட்ச புள்ளியில வந்து இயக்க சக்தி வந்து இந்த புள்ளியில இயக்க சக்தி நீங்க இஎன் எடுத்தீங்களா இருந்தா இங்க வந்து 4 ஒரு பங்காம, அப்ப E/4 வருது. ஓகே, இப்போ நீங்க என்னத்தை காணணும், இங்க வர தீட்டாவை தான் காணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா வேகம் சார்பா எடுப்போம். இங்க வந்து நீங்க விஎன் எடுத்தீங்களா இந்த எரியிற வேகத்தை, இங்க வந்து ஒரு வேகம் V2 எடுத்தீங்களா இருந்தா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சக்தி வந்து வேகத்துல ஸ்கொயர்டுக்கு நேர்விகித சமம். அது ஓகே தானே, சக்தியோட ஸ்கொயர்டுக்கு தான் நேர்விகித சமம். ஓகே, இப்போ வந்து இந்த புள்ளியில வந்து சக்தி வந்து 4 மடங்கால குறையுது. அப்படின்னா வேகத்துக்கு என்ன நடக்கும், வேகம் வந்து 2 மடங்கால குறையணும். அப்பதான் சக்தி வந்து 4 மடங்கால குறையும். ஏன்னா வி வர்க்கம் தானே நேர்விகித சமம். அப்போ வி வந்து V/2 ஆகினா தான் E/4 ஆகும். அது ஓகே தானே. ஓகே, அப்ப இந்த புள்ளியில வந்து இதை போல வேகம் என்னமா வரும், அப்ப இந்த V2 வந்து V/2 வரும். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, அப்ப இந்த புள்ளியில வேகம் வந்து V/2, இந்த புள்ளியில வேகம் V. அடுத்தது பார்ப்போம், கிடைவேகம் வந்து உங்களுக்கு இந்த புள்ளியிலையோ மாறாது. என்ன, கிடைவேகம் வந்து மாறாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இதுல கிடைவேகம், இங்க கிடைவேகம் என்ன வரும், V cos θ வரும், V cos θ. ஓகே, அப்ப இதுல கிடைவேகம் இங்க வர கிடைவேகத்துக்கு ஈக்குவல். ரைட், என்ன கிடைவேகம் மாறாது. அப்ப V cos θ வந்து உங்களுக்கு
v by 2, v divided by 2, right? இதுக்கு ஈக்குவல். அப்போ cos theta வரும். அப்போ v cos theta வந்து உங்களுக்கு என்ன வருது? cos theta வந்து half and வருது. அப்போ theta வரும் 60 வரும். ஆன்சர் வந்து 5. ரைட். 4வது கேள்வி. ஒரு தாக்க மறுதாக்கு விசைச்சோடி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. அவை பருமனில் சமனா இருக்கின்ற போதும் திசையில் எதிரானவை. அது வந்து சரி, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தியரி கேள்வி தான். அது வந்து பருமனை சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கும். அது வந்து ஏ வந்து சரி. பி வந்து ஒன்றையொன்று தொடும் பொருள்களின் மீது மாத்திரம் அவை தாக்கும். அது வந்து தொடும் பொருளிலும் தாக்கும். தொடாத பொருள்கள், நீங்க 2 ஆப்ஜெக்ட் எடுத்தீங்களா இருந்தா, 2 திணிவுகள் எடுத்தீங்களா இருந்தா, தொடாத ஆப்ஜெக்ட், அதுக்கடையிலையும் கவர்ச்சி விசை ஒன்று வரும். ஓகே, அதுவும் நீங்க படிப்பீங்க. அப்ப ஃபீல்டுங்கிற பாடத்துல நீங்க படிக்கிற விசைகள் வந்து தொடாத விசைகள். ஸோ அங்கேயும் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து இல்லை. ஓகே, அடுத்தது வந்து அவை ஒரே பொருளின் மீது தாக்கும். அது வந்து பிழை. உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரே பொருள்ல தாக்காது. ஒரு நாளும் இது ஒரே பொருள்ல தாக்காதுங்குது. அது ஒரு தியரி. ஸோ அதுவும் பிழை. ஸோ ஆன்சர் வந்து முதலாவது. அடுத்தது வந்து 5வது கேள்வியை பாருங்க. இந்த தியரி கேள்வியை வந்து குயிக்காக செஞ்சுருப்போம். 5வது கேள்வி. உருவி காட்டப்படுமாறு ஒரு ஒப்பமான கிடைமேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் ஒரு குண்டு பட்டு பொதுகிறான். இதுக்குள்ள ஒரு குண்டு பட்டு உள்ளுக்குள்ள போகுதான். இப்ப ஏ வந்து ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதைக்கு வலிதானதான். இங்க வந்து ஒப்பமான கிடைமேற்பரப்பு. ஓகே, ஒப்பமான கிடைமேற்பரப்புன்னு சொல்லியிருக்கு. ஸோ புற விசைகள் வந்து இங்க தாக்காது. அதே மாதிரி இப்படியான மோதுகைகளுக்கு நீங்க ஏகபரிமாண உந்தக்காப்பு விதியை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப அது வந்து சரியான கூற்று. புறவிசைகள் தாக்காதீங்க, ஒப்பமான மேற்பரப்பு. அடுத்தது வந்து சக்தி காப்பு விதி மோதைக்கு வலிதானது. இங்க வந்து இது வந்து இதுல மோதினத்துக்கு பிறகு இதுல சக்தி வந்து இழக்கப்படும். ஆனா டோட்டலா சிஸ்டத்திர சக்தி என்ன விஷயம்? டோட்டலா சிஸ்டத்திர சக்தி அது வந்து எப்போதும் காக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப ஒரு பகுதி சக்தி இழக்கப்படும், அது வந்து இன்னொரு சக்தியா டிரான்ஸ்ஃபார்ம் மாறும். ஓகே, ஆனா வந்து டோட்டல் சக்தி வந்து காக்கப்படும். இப்ப சக்தி காப்பு விதிக்கு வலிதானதுண்டா அது வந்து சரி. 3வது வந்து மோதிய காரணமாக தொகுதியின் இயக்கப்பாடு சக்தியில் ஒரு பகுதி இழக்கப்படுகிறதுங்கிறது சரி. இது ஆரம்பத்தில் ஒரு வேகத்தோட வரும். இதுக்குள்ள மோதி இது வந்து இதுல வேகம் வந்து குறைஞ்சியும் அப்புறம் ஓய்க்கு வரும். அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து ஒன்னா இயங்க போகுது அங்கால. ஸோ அப்போ இதர வேகத்துக்கு என்ன நடக்குது? இது வந்து இதர இயக்க சக்தி வந்து மோதிக்கு பிறகு குறைய போகுது. அப்ப இதர வேகத்தை மட்டும், இந்த ஆப்ஜெக்டை மட்டும் கருதுனா இதர வேகம் வந்து குறையுது, இயக்க சக்தி வந்து குறையுது. ஸோ அந்த கூற்று வந்து சரி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5. அடுத்து பாருங்க 6வது கேள்வி. அது ஒரு தியரி கேள்வி தான். ஒரு மியோன் பற்றிய பின்னணி கூற்று. அது ஒரு லெப்டோனாம். அதை நீங்க படிச்சிருப்பீங்க. மியோனுங்கிறது ஒரு லெப்டோனுங்கிறது சரி. ஓகே, 2வது வந்து அது 3 குவாக்சினால் ஆனதாம். அது வந்து பிழை. உங்களுக்கு தெரியும், லெப்டான்ஸ் வந்து அது வந்து வேற, குவாக்ஸ் வந்து வேற. ஸோ இது வந்து குவாக்சினால் ஆனது இல்லை. ஸோ பி வந்து பிழை. அடுத்து சி வந்து இதன் திணிவும் ஒரு இலத்தின திணிவிலும் பெரியதுங்கிறது சரி. ஓகே, இலத்திணிவு வந்து அதோட பெருசாக இருக்கும். அது சரி, நீங்க தியரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு 3வது ஆன்சர். ரைட். 7வது கேள்வி. இதுல வந்து உங்களுக்கு ஒரு வேகநேர வரைவு தரப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவை காட்டிருக்கு. ரைட், இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஸோ உங்களுக்கு தெரியும்,
இடப்பெயர்ச்சி நேர வரைபுற படித்திறன் வேக நேர வரைபா வரும். அல்லது நீங்க இப்படியும் பார்க்கலாம். இது வந்து இப்ப ஆர் முடுகுது. ஸோ ஆர் முடுகுதுன்னா இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு எப்படி வரும்? இப்படி வரும். ஓகே, அப்படியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து மாறாவேகம். மாறாவேகம்னா இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல மாறாவேகம் எப்படி வரும்? இது மாறாவேகம். ஓகே, இது வந்து வேக நேர வரைப்புல இது வந்து என்ன? இது வந்து அமர்மூடுகள். ஓகே, ஸோ இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல அமர்மூடுகள் எப்படி வரும்? இப்படி வரும். ஓகே, அதே மாதிரி இதுல படித்திறனை பார்த்தீங்கன்னா இப்ப இது வரும். இதுல படித்திறன் வந்து இப்ப என்ன செய்யுது? கூடுது. சரியா? அப்ப இதுல படித்திறன் தானே இது இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் இது. ஸோ இது வந்து இந்த கூடுது, இது மாறையில், இது வந்து குறையுது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இது வந்து இப்போ மைனஸுக்குள்ள போகுது. ஸோ இது வந்து இப்படி மைனஸ் வரணும். இப்போ நீங்க அடுத்த விஷயம் இதில் பார்க்க வேண்டியது வந்து இதுல பரப்பு வந்து இதை தரும். ஓகே, வேக நேர வரைபட பரப்பு வந்து உங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரப்போகுது. இப்போ இதுல பரப்பு வந்து பிளஸ் பரப்பு, இது வந்து மைனஸ் பரப்புன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் பரப்பு வந்து கூட. பிளஸ் பரப்பு கூடேண்டா இதை பரப்பு வந்து இடப்பெயர்ச்சியான அவ பிளஸ் இடப்பெயர்ச்சியில வந்து கடைசியா அந்த ஒப்ஜெக்ட் வந்து பிளஸ் இடப்பெயர்ச்சி காட்டணும். ஓகே, அப்ப உங்களுக்கு இப்ப இதுல வந்து பாருங்க, 3வது விடையும் 5வது விடையிலையும் சேப் ஒரே மாதிரி தான். பட் உங்களுக்கு பிளஸ் இடப்பெயர்ச்சி இருக்கணும் கடைசியில வந்து. அப்ப முடிகிற இடத்துல வந்து 3வது விடையில வந்து பிளஸ் இடப்பெயர்ச்சியில முடியுது. 5வது விடை வந்து அது 0க்கு வருது. இது வந்து 0க்கு வர இயலாது. விளங்குதா? ஏனண்டா இந்த பரப்பு வந்து இந்த மைனஸ் பரப்பு சமப்படுத்தினா தான் அது 0க்கு வரும் இடப்பெயர்ச்சி. இப்ப இங்க வந்து பிளஸ் பரப்பு கூட இல்ல, அப்ப அதுக்கு ஒரு பிளஸ் இடப்பெயர்ச்சி வரணும். அப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள அது பிளஸ்ல வந்து முடியணும் கடைசியில். ஓகே, பிளஸ்ல வந்து முடியணும். அப்போ 3வது ஆன்சர் வரும். அடுத்து 8வது கேள்வி. 8வது கேள்வி, வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஓகே, I ஈக்குவல்ஸ் 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ரைட், அதை விட தொடக்கத்தில் 40ல இருந்து அது வந்து எத்தனைக்கு வருதான்? 20 ரேடியன் செகண்ட். 20 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1க்கு வருதாம். ஒரு மாறாம இருக்கும் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது. ஓகே, 10 செகண்டுக்கு மாறாம இருக்கும் பிரயோகிச்சு இந்த வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு வருதாம். இப்போ நீங்கள் என்னத்தை காணணும்? பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன். ஓகே, நீங்கள் இந்த எண்ணத்தை யூஸ் பண்ண போறீங்கன்னா டோ ஈக்குவல்ஸ் ஐஎல்ஃபாங்கிறது யூஸ் பண்ணிங்களா? எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏ மாதிரி டோ ஈக்குவல்ஸ் ஐஎல்ஃபாங்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிங்களா? ஐ வந்து தந்திரிக்கு 8. இப்போ அல்ஃபா வந்து இறுதி கோணவகம் சயா ஆரம்ப கோணவகம். ஸோ 20 மைனஸ் 40 அங்கில் டைம் வந்து 10 செகண்ட். ஓகே, அப்போ என்ன வரும்? 20 மைனஸ் 20 டிவைடட் பை 10 இன்ட்டு 8. ஸோ வந்து மைனஸ் 16 நியூட்டன் மீட்டர் வந்து வரும். ஓகே, ஸோ 2வது ஆன்சர். ரைட், 9வது கேள்வி. ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்சிகையில் உள்ளது. பொருளி வில்லையின் குவிய தூரம் 80 சென்டிமீட்டர் ஆகவும் கோணப்பெரிசாக்கம் 20ஆகவும் இருப்பின் பொருள் வில்லைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையிலான தூரம். இயல்பான செப்பஞ்சிகையில வானியல் தொலைக்காட்டி முடிவிலியில செப்பஞ்சிவோம். அதே மாதிரி பொருள் வில்லையின் குவிய தூரம் வந்து உங்களுக்கு F0 வந்து தந்திரிக்கி எத்தனை? 80ஆம். இப்போ கோணப்பெரிசாக்கம் M வந்து F0 FE. இப்போ அது வந்து M வந்து எத்தனையாம் உங்களுக்கு? 20ஆம். F0 வந்து தந்திரிக்கி 80. ஸோ FE வந்து என்ன வரும்? FE வந்து 4 வரும். ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ரெண்டுக்கும் இடையிலான தூரம் தேவை. அப்போ ரெண்டையும் கூட்டினா சரி. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு F0 ப்ளஸ் FE வரும். ஸோ 80 ப்ளஸ் 4 84 வரும். 3வது ஆன்சர். ரைட், 10வது கேள்வி. மீடிரன் 1000 ஹெர்ட்ஸை உடைய
ஒளி அலைகளை காவும் ஒரு நிலையான நோக்குநரை நோக்கி 0.9 v வேகத்தில் நிறைய இயங்குதான். ஒரு ஒரு அவதானி ஒரு ஆள் அசையாம இருக்கிறாரு. ஒரு முதல் ஒன்று 0.9 v வேகத்தோட அவரை நோக்கி அசைது. இங்க வந்து v ஆனது வழியில் ஒளியின் கதியாகும். ஓகே, வழியில் ஒளியின் கதி வந்து v ஆகும். ஓகே, இப்ப நோக்குநருக்கு கேட்கும் ஒளியின் மீடிரன் யாது? இப்ப இங்க தோற்ற மீடிரனுக்கு உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும். எஃப் டேஸ் வந்து இப்போ நீங்க இதுல மேல போட வேண்டியது என்ன? இவர் அவதானி சார்பான அலைவேகம். ஸோ இவர் வந்து அசையல, ஸோ விஎன்டே வரும். கீழே போட வேண்டியது அலை முதல் இந்த முதல் சார்பான அலைவேகம். ஸோ இது வந்து நோக்கி இயங்குது. ஸோ இங்க வந்து என்ன செய்யணும்? மைனஸ் போடணும். அதாவது v மைனஸ் 0.9 v என்று வரும். ஓகே, இன்டு எஃப் என்று வரும். ஸோ இந்த எஃப் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறதுன்னு 1000. ஸோ இதை வந்து பிரிச்சிங்களா இந்த 0.9 வியும் போயிடும் 1000. ஸோ இது வந்து என்ன, இது மேலே போனால் 10 வரும். ஸோ 10,000 வரும். ஆன்சர் வந்து 5.